वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 9ல் இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் நாம் என் சந்திஹி அப்படிங்கிற அந்த சந்தியை நாம் பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன சூத்திரம்? இகோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன? இகஹ ஸ்தானே என் சியாத் அச்சி சம்ஹிதாயாம் விஷயே அப்படிங்கிற அந்த அர்த்தம். இக்குக்கு எண்ணானது வருது எப்போ? அச்சி அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில். அதற்கு என்னென்ன உதாகரணங்கள் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணோம்? இகாரத்துக்கு ஈகாரத்துக்கு, அதே மாதிரி உகாரத்துக்கு ஊகாரத்துக்கு, ரிகாரத்துக்கு 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 என்னென்ன உதாகரணம் அப்படிங்கிறதான விஷயங்களை நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம யாந்தவாந்தாதேச சந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சந்தியினுடைய, அதாவது அச்சந்தினா ஸ்வரசந்தி, மொத்தம் எத்தனை விதமாக பிரிச்சு நாம அஷ்டவிதாகா அப்படிங்கிற மாதிரி பார்த்து 8 வகைகளாக இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய பெயர்கள்லாம் சொல்லிட்டே வந்தோம். அதுல முதல் சந்தி என் சந்தி, அதில் இரண்டாவது சந்தி யாந்தவாந்தாதேச சந்திஹி அப்படிங்கிற சந்தியை இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு என்ன சூத்திரம், அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உதாகரணம் என்னென்ன, அந்நியத் உதாகரணானி என்னென்ன அப்படிங்கிறத கிரமமாக இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல்ல நாம ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கும். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன பாருங்க. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாக பிராரப்த உத்தமகுணா ந பரித்யஜந்தி. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாக பிராரப்த உத்தமகுணா ந பரித்யஜந்தி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இந்த சுபாஷிதத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எடுத்துட்ட ஒரு காரியத்தை, நம்ம ஆரம்பித்த ஒரு காரியத்தை அதுல வெற்றி அடையாம அந்த காரியத்திலிருந்து நம்ம விலகவே கூடாது. நாம் எடுத்துட்ட காரியம் முழுமையா நிறைவு செய்யாமல் அந்த காரியத்திலிருந்து நாம விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். ஒரு சிலர் என்ன பண்ணுவானாக்கா, அதாவது 3 நிலையான மனிதர்கள் காணப்படுறா. அதாவது கடைநிலை மனிதர்கள், நடுநிலை மனிதர்கள், அப்புறம் உத்தமமான மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான நிலையில மனிதர்கள் காணப்படுகிறார்கள். அதில் இந்த கடைநிலை மனிதர்கள் எப்படி இருப்பான்னாக்கா, தான் துவங்கும் அந்த வேலையில தடங்கள் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற பயத்திலேயே எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கவே மாட்டாளாம். தான் செய்யக்கூடிய துவங்கக்கூடிய வேலையில தடங்கள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்திலேயே எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கவே மாட்டார்கள். அவ யாரு அப்படின்னாக்கா கடைநிலை மனிதர்கள். சரி, இந்த நடுநிலை மனிதர்கள் இருப்பா இல்லையா, அவ என்ன பண்ணுவானாக்கா, துணிந்து ஆரம்பிச்சு தடைகள் வந்தா அதற்கப்புறமா அந்த வேலையை நிறுத்திடுவா. தடை வர வரைக்கும் பண்ணுவா. ஏதாவது விக்னம் வந்துட்டு தடை வந்துட்டுனா என்ன பண்ணுவா, துவங்கியதை நிறுத்திடுவா. இவ யாரு? நடுநிலை மனிதர்கள். சரி, முதல் நிலை மனிதர்கள் இருக்கா இல்லையா, அவ எண்ணற்ற தடைகள் ஏற்பட்ட போதிலும் என்ன பண்ணுவா, ஆரம்பித்த காரியத்தை நிறைவு செய்யாமல் விடவே மாட்டாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி. நீச்சைஹின யாரு? கடைநிலை மனிதர்கள். அவ என்ன பண்ணுவானாக்கா, பிராரப்யதே நகலு, எதனால? விக்ன பயேன. விக்ன பயனா தடை வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால்
பிராரபியதே நகலு, அவ ஆரம்பிக்கவே மாட்டா, அந்த வேலையை செய்யறதுக்கே தொடங்க மாட்டாளாம். அவ யாரு? நீச்சைஹி. பிராரபிய விக்ன விகதா விரமந்தி மத்தியாகா. மத்தியாகனா நடுநிலை மனிதர்கள். அவ என்ன பண்ணுவானாக்கா, பிராரப்த விக்ன விகதா விரமந்தி, ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பா, விக்ன வந்ததுன்னா நிறுத்திடுவா. இவ யாரு? மத்தியாகா. மத்தியாகனா நடுநிலை மனிதர்கள். விக்னைஹி முகுர் முகுரபி, விக்னமானது தடையானது முகுர் முகுரபி மீண்டும் மீண்டும் அகைன் அண்ட் அகைன் ஏற்பட்ட போதிலும் பிரதிகன்யமானாக பிராரப்த உத்தம குணாக நவரித்யஜந்தி. விக்னங்கள் பிரதிகன்யமானாக எப்படி? முகுர் முகுரபி, அவ என்ன பண்ண மாட்டா? பிராரப்த உத்தம குணாக. உத்தம குணாக யாரு? முதல் நிலை மனிதர்கள். அவ ஆரம்பிச்ச அந்த வேலையை என்ன பண்ண மாட்டா? முழுமையா பூர்த்தி பண்ற வரைக்கும், நிறைவு செய்யற வரைக்கும் ந பரித்யஜந்தி, அதுல இருந்து விடுபட்டு போகவே மாட்டான். அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியணும். ஒரு விஷயத்தை பயத்திலேயே பண்ணாமே இருந்துட்டு இருக்க கூடாது. பயம் அப்படிங்கிறதுனால, ஒரு காரணத்தினால பயமே ஒரு தடையா இருக்குனாக்கா, அப்படிப்பட்ட ஜனங்கள் நீச்சைஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பேற்பட்ட மனிதர்கள் ஒரு சில பேர் ஆரம்பிச்சு ஏதாவது தடை வந்ததுன்னா அதோட நிறுத்துறது அந்த வேலையை. அவ யாரு? மத்தியாகா, நடுநிலை மனிதர்கள். ஆனா விக்னைஹி முகுர் முகுரபி பிரதிகன்யமானாக, ஆரம்பித்த அந்த செயல்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவ என்ன பண்ண மாட்டா? ந பரித்யஜந்தி. யாரு? பிராரப்த உத்தம குணாக, ஆரம்பித்த அந்த செயல்ல எவ்வளவு விஷயங்கள் தடைகள் வந்தாலும் உத்தம குணாக இருக்காளே அந்த முதல்நிலை மனிதர்கள், அவ ந பரித்யஜந்தி, ஒரு பொழுதும் அதிலிருந்து விலகுவதில்லை. கடல்நிலை மனிதர்கள் என்ன பண்றா? தூங்க வேலையில தடங்கள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு வேலையும் செய்யவே ஆரம்பிக்க மாட்டாளாம். நடுநிலை மனிதர்கள் என்ன பண்ணுவா? துணிந்து ஆரம்பிப்பா, தடைகள் ஏற்பட்டா தான் துவங்கி அந்த வேலையை நிறுத்திடுவாளாம். முதல்நிலை மனிதர்கள் இருக்கா இல்லையா, அவ எண்ணற்ற தடைகள் ஏற்பட்ட போதிலும் என்ன பண்ண மாட்டா? ஆரம்பித்த காரியத்தை நிறைவு செய்யாமல் விடமாட்டார்கள். அதான் அந்த ஸ்லோகம். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாஹ விக்னைர் முகுர்முகுரபி பிரதிஹன்யமானாஹ பிராரப்தமுத்தம குணா ந பரித்யஜந்தி. அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது யாந்த வாந்தாதேச சந்திஹி. ஸ்வரசந்தியில இரண்டாவது சந்தியாக இருக்கக்கூடிய இந்த சந்தியை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சந்தி? இதுக்கு பேரு யாந்த வாந்தாதேச சந்திஹி. அப்படிங்கிறது ஸ்வரசந்தியினுடைய இரண்டாவது வகை. என்ன அர்த்தம் பாருங்க அதுக்கு? யாந்தௌ வாந்தௌ ச அப்படின்னா என்ன? ஐ ஆய் அவ்வு ஆவ் அப்படிங்கிறது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அது என்ன சூத்திரம்னாக்கா, ஏச்சோ அயவாயாவஹ. சூத்திரம் என்ன? பேஜ் நம்பர் 17 கொடுத்துருக்கா, கீழே ஃபுட் நோட்ஸ்ல. சூத்திரம் என்ன? ஏச்சோ அயவாயாவஹ அப்படிங்கிறது பாணினிய சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த சூத்திரத்தால தான் இந்த யாந்தவாந்தாதேச சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியானது சித்திக்கிறது. என்னென்ன விஷயங்கள் நடக்க போறது? ஐ ஆய் அவ்வு ஆவ் அப்படிங்கிற விஷயம் ஆதேசமா வர போறது. எதனுடைய ஸ்தானத்துல? ஏகார ஐகார ஓகார ஔகாரங்களுக்கு கிரமமாக முறையாக ஐ ஆய் அவ்வு ஆவ் அப்படிங்கிறது வரப்போறது. எப்போ? ஸ்வரம் பரமாக இருக்கும் பொழுது. ஸ்வரஹா நாம கிம்? அச். அதான் அந்த சூத்திரம். என்ன சூத்திரம்? பாணனிய சூத்திரம். ஏச்சோ அயவாயாவஹ. ஏச்சஹ கிரமாத்து. ஏச்சஹன என்ன? ஏகார ஐகார ஓகார ஔகாரங்கள்ன்ற வர்ணங்களுக்கு ஏச்சஹான்னு பேர். இந்த ஏச்சஹா, இந்த ஏகார ஐகார ஓகார ஔகாரங்களுக்கு கிரமாத்து முறையாக ரெஸ்பெக்டிவ்லி ஐ அவ்வு ஆயி ஆவு ஏதே ஸ்யுஹு, இந்த நான்கும் ஆதேசமாக வரப்போகிறது. எப்போ? அச்சி
அச்சி பரே, அச்சி வர்ணமானது பரமாக இருக்கும் பட்சத்தில். அதனால என்ன கொடுத்துருக்கா பாருங்க பாக்ஸில் மேல ஏகார ஐகார ஓகார ஔகாரம் இருக்கா, 4 வர்ணங்கள் இருக்கு, அது ஏச்சகான்னு பேர். கீழே என்ன கொடுத்துருக்கா ஐ ஆயி அவ்வு ஆவு, இந்த நாளும் ரெஸ்பெக்டிவ்லி அப்படியே வரும். ஏகாரத்துக்கு ஐ, ஐகாரத்துக்கு ஆய், ஓகாரத்துக்கு அவ்வு, ஔகாரத்துக்கு ஆவ் அப்படிங்கிறதான விஷயங்கள் வரும். எப்போ பிளஸ் ஸ்வரஹா, ஸ்வரஹான என்ன அச்வர்ணம், அச்சிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயமானது நடைபெறும். என்ன சூத்திரம், ஏச்சோ அயவாயாவஹ, ஏச்சஹா கிரமாது ஐயி அவ்வு ஆயி ஆவ் ஏதே ஸ்யுஹு அச்சி பரே அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இது நாம இதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்னா ஸ்பஷ்டமா புரியும். ஸோ இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க போறது ஒரே ஒரு சந்தி தான். என்ன சந்தி, யாந்தவாந்தாதேச சந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ என்ன பாருங்க, ஏகார ஐகார ஓகார ஔ இத்தியேதேபியோ வர்ணேபியா, இந்த வர்ணங்களுக்கு என்ன ஸ்வரே பரே ஸ்வரவர்ணம் நம்ம அச்வர்ணம் பரமாக இருக்கும் பட்சத்தில் ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ, ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய், ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ, ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவுச்ச ஆதேசோ பவதி. இந்த ஆதேசம் என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்னென்ன விஷயங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏச்சகான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். ஏச்சகான என்ன அப்படின்னா அது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்னன்னு அங்கேயே சொல்லிட்டேன், சுருங்க சொல்லுதல். இந்த ஏச்சுனா என்னது, ஏகார ஐகார ஓகார ஔகாரங்களுக்கு கிரமமாக இந்தந்த ஆதேசம்லாம் வரும்னு சொல்றோம். அடுத்து என்ன கேட்கிறோம், ஆதேசம்னா என்ன, அங்கேயே பார்த்துட்டோம். ஒரு ஒரு விஷயமானது ஏற்படும், அது எப்படி ஏற்பட போறது, சத்ருபத ஆதேச. அப்போ அதை எடுத்துட்டு இது வர போறதுன்னு அர்த்தம். என்ன உதாரணம் பாருங்க, ஏ பிளஸ் ஸ்வரஹா ஐ அப்படின்னு கொடுத்துருக்கா ஈக்குவல் டு, இது நடக்க போறது. சரி, என்ன உதாரணம், முதல் உதாரணம் பாருங்க, ரோமன் லெட்டர் 1, ஏ பிளஸ் ஸ்வரஹா ஈக்குவல் டு ஐ, அரே பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கு. அரேன்னு சொல்லும்போது கடைசியா என்ன முடிஞ்சிருக்கு, அரேன்றது ஏகாரம் அப்படிங்கிறது அந்தத்துல ஓசையாக முடிஞ்சிருக்கு, பிளஸ் ஏகாரம் பரமா இருக்கு. ஏன்றது என்னது, அது அச்சுவர்ணம். அச்சுவர்ணம் என்ன, அ இ உருளு ஏ ஓ ஐயோ, இதுக்குள்ள ஏதோ ஒரு வர்ணம் அங்க பரமா இருக்கணும், இருக்கு, ஏகாரம் பரமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது பாருங்க, அரு பிளஸ் ஐ பிளஸ் ஏ, ஏன்னா ஐ வருது இல்லையா, ஐ வந்ததுன்னா என்ன ஆகும், ஏகாரத்தை எடுத்துருங்கோ, ஏகாரத்தை எடுத்துட்டு தான் ஆதேசனாலே அதை எடுத்துட்டு இது வர போறதுன்னு அர்த்தம். அரேன்னு சொல்லும் போது ஏல முடிஞ்சிருக்கா, அந்த ஏ எடுத்துட்டா அருன்னு இருக்கும். அரு பிளஸ் ஐ ஆதேசமா வந்ததுன்னா அச்சு ஏன்றது பரமா இருக்கும் பொழுது ஈக்குவல் டு அரையே அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். என்ன வந்திருக்கு, ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ அப்படிங்கிறது ஆதேசமா வருது. அப்படி வந்ததுன்னா என்ன ரூபம் சித்திக்கும், அரையே அப்படிங்கிற ரூபம் சித்திக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்கா, அரே பிளஸ் ஆகச்ச, அரே பிளஸ் ஆகச்ச என்ன ஆறுது ரூபம், அரையாகச்ச, ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆதேசா ஸ்யாத். இது ஏகாரஸ்ய உதாகரணம். ரெண்டாவது ரோமன் லெட்டர் 2, ஐ பிளஸ் ஸ்வரஹா ஈக்குவல் டு ஆய், ஐகாரத்துக்கு ஆய் அப்படிங்கிறது ஆதேசமா வருது. எங்க உதாரணம் பாருங்க, நை பிளஸ் அகஹா, நை அப்படின்னு சொல்லும் போது ஐல முடிஞ்சிருக்கு, அகஹான்னு சொல்லும் போது அவர்ணம் பரமா இருக்கு, ஆய் ஆதேசமா வர போறது. வந்ததுன்னா என்ன ஆகும், நாயகா அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். நை பிளஸ் அகஹா
நாயகः ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய் ஆதேசः ஸ்யாத். இன்னொரு உதாரணம் என்ன கொடுத்திருக்கா? தஸ்யை பிளஸ் இதம், தஸ்யை பிளஸ் இதம், தஸ்யா இதம் அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இது ஐகாரஸ்ய ஸ்தானே ஆய் ஆதேசா அப்படிங்கிறது ரோமன் லெட்டர் 2ல இருக்கக்கூடிய உதாரணம். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யாந்தவாந்தாதேச சந்தின்னு பார்க்கிறோம். அந்த யாந்தவாந்தாதேச சந்தினா ஏகார ஐகார ஓகார ஔகாரங்களுக்கு ஐ ஆயி அவ்வு ஆவ் அப்படிங்கிற ஆதேசமானது வரும். எப்போ? ஸ்வரம் பரமாக இருக்கும் பட்சத்தில். முதல்ல ஏகாரத்துக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? அரையே. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அரையாகச்ச. ஐகாரஸ்ய உதாரணம் என்ன பார்த்தோம்? நாயகா. இன்னொன்னு தஸ்யாயிதம். இது ரெண்டும் ஏகாரஸ்ய ஐகாரஸ்ய உதாரணம் என்னன்றதை பார்த்துட்டோம். இன்னும் அதுல என்ன இருக்கு? ரெண்டு உதாரணம் நம்ம பார்க்கணும். என்னென்ன? ஓகார ஔகாரத்துக்கு எப்படி ஆதேசமானது வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள்? மூன்றாவது வர்ணமாக இருக்கக்கூடிய ஓகாரஸ்ய உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ரோமன் லெட்டர் 3. மூணாவது என்ன? ஓ பிளஸ் ஸ்வரஹா ஈக்குவல் டு அவ் ஆதேசமா வரப்போறது. என்ன உதாரணம்? விஷ்ணு பிளஸ் ஏ. விஷ்ணுன்னு சொல்லும்போது எப்படி முடியறது? விஷ்ணு ஓகாரத்துல முடியறது. ஏன்னு சொல்லும்போது அச்சு வர்ணம் பரமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஓகாரஸ்ய அவ்வு ஆதேசமா வரப்போறது. வந்ததுன்னா ரூபம் என்ன சித்திக்கும்? விஷ்ணு பிளஸ் ஏ ஈக்குவல் டு விஷ்ணவே. விஷ்ணு பிளஸ் ஏ அப்படிங்கிறது சேர்க்கும் பொழுது, சந்தி பண்ணும் பொழுது விஷ்ணவே அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். அப்ப விஷ்ணவேன்றது என்ன சந்தி? யாந்தவாந்தாதேச சந்திஹி. எப்படி? ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ ஆதேசः ஸ்யாத். குரோ பிளஸ் ஆதிஷः. குரோ பிளஸ் ஆதிஷ என்ன வருது ரூபம்? குரவாதிஷ. குரு பிளஸ் ஆதிஷ குரவாதிஷ என்ன வந்திருக்கீங்க? ஓகாரஸ்ய ஸ்தானே அவ் ஆதேசா ஸ்யாத். இது ஓகாரஸ்ய உதாரணம். ரோமன் லெட்டர் 3 முடிஞ்சது. ரோமன் லெட்டர் 4 என்ன இருக்கு? ஔகாரஸ்ய ஸ்தானே ஸ்வரஹா பரே ஆவ் ஆதேசா வரப்போறது. உதாரணம் என்ன? பௌ பிளஸ் அகஹா. பௌ பிளஸ் அகஹா. பௌன்னு சொல்லும்போது எப்படி முடியுது? அவ்வளவு முடியுது. அகஹான்னு சொல்லும்போது ஸ்வரவர்ணம் பரமா இருக்கு. அப்போ பௌ பிளஸ் அகஹா ஈக்குவல் டு ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசः பாவகः இதி ரூபம் சித்தியதி. பாவகः. பௌ பிளஸ் அகஹ பாவகः. அடுத்த உதாரணம் பாலகௌ பிளஸ் ஆகதௌ. பாலகௌ பிளஸ் ஆகதௌ என்ன ரூபம்? பாலகாவாகதௌ. பாலகாவாகதௌ ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசः ஸ்யாத். என்ன ஆகுது அப்போ? பாலகாவாகதௌ அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இப்படியாக 4 ரோமன் லெட்டர்ல கொடுத்துருக்கா பாருங்க. இதுதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள். என்னென்ன? யாந்தவாந்தாதேச சந்தின்றது ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கிறது சூத்திரம். என்ன அர்த்தம்? ஏச்சஹா கிரமாத்து ஐயி அவ்வு ஆயி ஆவு ஏதே ஸ்யுஹு அச்சிபரே இது சூத்திரஸ்யார்த்தः. உதாரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஆதேசः அரையே இல்லையா? அரையா கச்ச அப்படிங்கிறது உதாரணம். ரெண்டாவது ஐகாரஸ்ய ஸ்தானே ஆயாதேசா என்ன உதாரணம்? நாயகः தஸ்யா இதம் இது ரூபம் சித்தியதி.
ரோமன் லெட்டர் 3ல ஓகாரஸ்ய ஸ்தானே ஔ ஆதேசः. உதாகரணம் விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே, குரு பிளஸ் ஆதிஷ குரவாதிஷ. அடுத்து ரோமன் லெட்டர் 4ல ஔகாரஸ்ய ஸ்தானே ஆவ் ஆதேசः. ரூபம் என்ன? ஔ பிளஸ் அகஹ பாவகஹ. பாலகௌ பிளஸ் ஆகதௌ பாலகாவாகதௌ அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். இப்படியாக கிரமமா என்ன கொடுத்திருக்கா? யாந்தவாந்தா தேச சந்திஹி அப்படிங்கிற சந்தி ஸ்வர சந்தியில எத்தனாவது வகை? இரண்டாவது வகை சந்தி. அதுதான் இன்றைய தினம் நாம தெரிஞ்சிடும். இதனுடைய அந்யத் உதாகரணானி, இப்ப நம்ம பார்த்த யாந்தவாந்தாதேச சந்தியினுடைய அந்யத் உதாகரணானி அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்கா பாருங்க. ஜனே பிளஸ் உத்கண்டா ஜனயுத்கண்டா ஜன உத்கண்டா. வதனே பிளஸ் ஔஷதம் வதனே பிளஸ் ஔஷதம் என்ன கொடுத்துருக்கா? வதனௌஷதம் வதன ஔஷதம். தஸ்மை பிளஸ் ஏதது தஸ்மா ஏதது. தஸ்யை பிளஸ் ஓதனம் தஸ்யாயோதனம். வை பிளஸ் இக வையா வா இக. துஷாவகை பிளஸ் ஆர்த்திதம் துஷவகாயார்த்திதம். கரோ பிளஸ் ஏதௌ கராவேதௌ. தௌ பிளஸ் ஏகதா தாவேகதா. பாலோ பிளஸ் ஓஜஸ்வினௌ பாலாவோஜஸ்வினௌ. நரௌ பிளஸ் உதாரௌ நர உதாரௌ. பானோ பிளஸ் இக பானவிக. குரு பிளஸ் உத்சாகா குரவுத்சாகா. இப்படியாக இந்த விஷயங்களை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா. சரியா? இதுக்கு என்ன சூத்திரம்? ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த விஷயமானது ஏற்படுறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரியா? பாருங்க. இன்றைய தினம் நாம தெரிஞ்சிட சந்தி யாந்தவாந்தாதேச சந்திஹி அப்படிங்கிறது. அதனுடைய சூத்திரம் என்ன? ஏச்சோ அயவா யாவஹா. ஏச்சா கிரமாத்து என்ன? ஐயி அவ்வு ஆயி ஆவு ஏத்தே சிஹு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி ஒரு வகுப்புலையும் ஒரு சந்தி, ஒரு சில சந்தி ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு சில சந்தி கொஞ்சம் பெருசா போகும். அதனால நம்ம அந்த மாதிரி பார்க்காம ஒரு வகுப்புலையும் ஒரு சந்தி என்னென்ன அப்படிங்கிறத கிரமமா பார்த்துட்டே போலாம். சரியா? ஸோ இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன? யாந்தவாந்தாதேச சந்திஹி அப்படிங்கிற சந்தியினுடைய சூத்திரம் என்ன, சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு வரக்கூடிய உதாரணம் என்ன அப்படிங்கிறத நாம கிரமமா படிச்சுட்டு இருக்கோம், கிரமமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது நன்னா நீங்க தரவா அபியாசம் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல நாம மூன்றாவது சந்தியாக இருக்கக்கூடிய குணசந்தி அப்படிங்கிற அந்த சந்தியோட அடுத்த வகுப்புல உங்களை நான் பார்க்கலாம். தாசன்.